அரேபியன் ஸ்டைல் மந்திய தமிழ்நாட்டு ஸ்டைலில் செய்யலாமா? ஃபாத்திஸ் வைப் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறேன். 1 கிலோ பாஸ்மதி ரைஸை 2 தடவை அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க. இதுக்கான மசாலாவை பார்த்துடலாம். மல்லி 2½ ஸ்பூன், மிளகு 1½ ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூடயே 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 1 நட்சத்திரப்பூ, கொஞ்சோண்டு கல்பாசி, கொஞ்சம் பட்டை, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிதமான தீயில வறுத்துக்கோங்க. வறுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக பொடிச்சிருங்க. 1 கிலோ கோழியை 4 பீஸாக வெட்டி வாங்கிக்கோங்க. நல்லா அலசிட்டு அதை அங்கங்கே கீறி விட்டுக்கோங்க, மசாலா உள்ளே இறங்குறதுக்காக. ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு அதில் 100 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடயே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடயே ஏலக்காய் 3, கிராம்பு 3, கொஞ்சோண்டு கல்பாசி, 1 பிரிஞ்சி இலை, இதையும் இது கூட சேர்த்துருங்க. அரேபியன் மந்தியோட ஸ்பெஷலே ட்ரை லெமன் தான். நம்ம ஊரில் அது கிடைக்காது, அதனால் நான் ஃப்ரெஷ் லெமனே ஒன்று எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துருங்க. இது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கன் வேக வைக்க போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அலசி ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனும் தண்ணியும் சமமாக இருக்க மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை 2 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கனை மட்டும் தனியாக வேறொரு பிளேட்டில் மாற்றிட்டு தண்ணியை தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் இந்த லெமனை எடுத்துருங்க. இதுக்கப்புறம் லெமன் தேவையில்லை. இப்போ 1 கப் அரிசிக்கு 1½ கப் அளவு தண்ணி தேவைப்படும் இல்லையா, அதுக்கு இந்த தண்ணியவே சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு தண்ணி வேணும்னா அப்போ நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்த்துருங்க. இப்போது 10 போல் பாதாம் ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதை அரைச்சி அதை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ரைஸ் வேகிற டைமில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1½ ஸ்பூன் நம்ம அரைச்ச மசாலா, இதையெல்லாம் நம்ம குக் பண்ண கோழி மேலே திரும்பவும் தடவி இதை தவாவில் வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி வெந்து தான் இருக்குது, ஸோ மேலோட்டமாக வெந்தால் போதும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி முந்திரியை நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம், அதையும் பொன்னிறமாக பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு மேலேயே நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனையும் அடுக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம பொன்னிறமாக பொரித்த வெங்காயம், முந்திரி, இது 2ஐயும் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் நிலக்கரி எடுக்காமல் இந்த தேங்காய் சிரட்டை இருக்கு இல்லையா, கோகோனட் ஷெல், அதை லைட்டாக நெருப்பு காட்டி இந்த மாதிரி 2 கிண்ணத்துக்கு நடுவில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி இதை அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மந்தி பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாத்திஸ் வைப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.